எல்லாருக்கும் வணக்கம். மே 27, 2026க்கான இன்னைக்கு கிரக நிலைகள் எப்படி இருக்கு, ஒவ்வொரு ராசிக்கும் என்னென்ன பலன்கள் கிடைக்க போகுதுன்னு ஒரு குயிக் அலசலுக்கு உங்களை வரவேற்கிறேன். இன்னைக்கு நாளுக்கு ஒரு மிகப்பெரிய ஸ்பெஷாலிட்டி இருக்குங்க. சரியா இன்னைக்கு சாயங்காலம் நடக்கிற ஒரு குறிப்பிட்ட கிரக மாற்றம் சில ராசிகளோட எனர்ஜியே அப்படியே முழுசா தலைகீழா மாட்ட போகுது. அது என்னன்னு தெரிஞ்சுக்க ஆர்வமா இருக்கிறீங்களா? வாங்க டைரக்டா விஷயத்துக்குள்ள போயிடலாம். இன்னைக்கு நம்ம என்னெல்லாம் கவர் பண்ண போறோம்னு டக்குன்னு சொல்லிடுறேன். முதல்ல இன்னைக்கான அடிப்படை கிரக நிலைகள், அடுத்து சாயங்காலம் 7 மணிக்கு நடக்க போற அந்த முக்கியமான ஷிஃப்ட், அப்புறம் மேஷத்துல இருந்து மீனம் வரைக்கும் எல்லா ராசிகளுக்கான பலன்கள், கடைசியா உங்க நாளை பிளான் பண்ணிக்க ஒரு சூப்பரான டைமிங்ஸ் லிஸ்ட். சரி, முதல் பகுதியா இன்னைக்கான பஞ்சாங்கம் மற்றும் கிரக நிலைகள் எப்படி இருக்குன்னு பாத்துடலாம். இன்னைக்கு பஞ்சாங்கத்தை பொறுத்த வரைக்கும் காலையில 5:58 வரைக்கும் அஸ்தம் நட்சத்திரம் இருக்கு. அதுக்கப்புறம் சித்திர நட்சத்திரம் தொடங்குது. அதே மாதிரி காலையில 6:23 வரைக்கும் வளர்பிறை ஏகாதசி, அப்புறம் துவாதசி வருது. இதுல ரொம்ப ரொம்ப பாசிட்டிவான விஷயம் என்னன்னா, காலையில 6 மணிக்கு மேல ஆரம்பிக்கிற சித்த யோகம் தாங்க. இன்னைக்கு நம்ம எடுக்கிற எல்லா முயற்சிகளுக்கும் இது ஒரு செம ஸ்ட்ராங்கான பேஸ் அமைச்சு கொடுக்குது. இப்போ வானத்துல கிரகங்கள்லாம் எப்படி பிளேஸ் ஆகியிருக்குன்னு பாத்தீங்கன்னா, மேஷத்துல செவ்வாய், ரிஷபத்துல சூரியன் மற்றும் புதன், மிதுனத்துல சுக்கிரன், சிம்மத்துல குரு, கன்னியில கேதுவும் சந்திரனும், கும்பத்துல ராகு, மீனத்துல சனி. இப்படிதான் கிரகங்கள் அமைஞ்சிருக்கு. இந்த குறிப்பிட்ட ஃபார்மேஷன் தான் இன்னைக்கு ஒவ்வொருத்தருக்கும் எப்படிப்பட்ட ரிசல்ட் வரப்போகுதுன்னு டிசைட் பண்ற முக்கியமான கியஸ். அடுத்து ரொம்ப முக்கியமான பகுதி, சாயங்காலம் 7 மணிக்கு நடக்க போற அந்த மேஜிக். இன்னைக்கு நாள் அப்படியே ரெண்டா பிரியுதுன்னு கூட சொல்லலாம். இன்னைக்கு நாளோட டைம்லைனை கொஞ்சம் கவனிங்களேன். காலையில 6 மணிக்கு சூப்பரா சித்த யோகத்துல நாள் ஆரம்பிக்குது. சரியா சாயங்காலம் 4 மணிக்கு மேஷத்துக்கும் சிம்மத்துக்கும் பலன் மாறுது. ஆனா எல்லாரோட கவனமும் 7 மணி மேலதான் இருக்கணும். ஏன்னா சந்திரன் கன்னியில இருந்து துலாமுக்கு அப்படியே மூவ் ஆகுறாரு. இதனால என்ன ஆகும்னு கேக்குறீங்களா? இங்கேதான் விஷயமே இருக்கு. பகல் பூரா கும்பராசிக்கு கடுமையான சந்திராஷ்டமம் இருக்கும். இது கொஞ்சம் ப்ரெஷரான டைம் தான். ஆனா சரியா 7 மணிக்கு கும்பராசிக்கு அந்த அழுத்தம் ரிலீவ் ஆகி அது அப்படியே மீன ராசிக்கு ஷிஃப்ட் ஆகுது. இதுதான் இன்னைக்கு நாளோட மிகப்பெரிய டர்னிங் பாயிண்ட். ஓகே, இப்போ முதல் 6 ராசிகளான மேஷம் முதல் கன்னி வரை இன்னைக்கு பலன்கள் எப்படி இருக்க போதுன்னு பாத்திரலாம். மேஷராசி நண்பர்களே, உங்களுக்கு இருந்த குழப்பமெல்லாம் இன்னைக்கு அப்படியே கிளியர் ஆயிடும். குறிப்பா குழந்தைகளால ஒரு நல்ல வருமானம் வந்து சந்தோஷத்தை கொடுக்கும். ஈவினிங் 4 மணிக்கு மேல வியாபாரம், வீடு, நிலம் சம்பந்தமான கடன் உதவிகள்ல இருந்து சூப்பரான குட் நியூஸ் வரும். ஆனா ஒண்ணு, இன்னைக்கு யார்கிட்டயும் எந்த வாக்குவாதமும் மட்டும் வச்சுக்காதீங்க. ரிஷபத்துக்கு இன்னைக்கு செம்ம டிராவல் இருக்கு. அதனால சந்தோஷமும் கிடைக்கும். நீங்க தைரியமா பேசுற பேச்சுக்கு நல்ல மரியாதையும் கூடும். மிதுனத்துக்கு பாத்தீங்கன்னா ஹெல்த் சூப்பரா தேறிடும். பழைய கடன்லாம் அடைக்கிற அளவுக்கு வருமானம் வரும். ஆனா மிதுன ராசிக்காரர்கள் டிராவல் பண்ணும்போது மட்டும் உங்க திங்ஸை கொஞ்சம் எக்ஸ்ட்ரா பத்திரப்ப பாத்துக்கிறது ரொம்ப நல்லது. கடக ராசிக்கு ஹஸ்பண்ட் அண்ட் வைஃப் பிரச்சனை இல்ல கோர்ட் கேஸ் எல்லாம் ரொம்ப ஸ்மூத்தா முடிஞ்சிடும். நிலம் சம்பந்தப்பட்ட விஷயங்கள்ல மிகப்பெரிய சக்சஸ் இருக்கு. சிம்மத்துக்கு ஈவினிங் 4 மணிக்கு மேல உங்க பாஸ் கிட்ட இருந்து எதிர்பாராத பாராட்டு கிடைக்கும். ஆனா அப்பாவோட உடம்புக்காக கொஞ்சம் செலவு வரலாம். அதனால வீண் கோபத்தை மட்டும் கொஞ்சம் குறைச்சிக்கோங்க. கன்னி ராசிக்கு சாயங்காலம் 7 மணிக்கு மேல ஒரு சந்திரமங்கல யோகம் வருது. இது உங்களுக்கு செம பணவரவையும் சந்தோஷத்தையும் கொடுக்க போகுது. ஆனா யூத்ஸ் மட்டும் உங்க ஃப்ரெண்ட் சர்க்கிள்ல கொஞ்சம் உஷாரா இருங்க. யாரையும் டக்குன்னு நம்பிடாதீங்க. இன்னைக்கு நீங்க எவ்வளவு நிதானமா பேசுறீங்களோ அவ்வளவுக்கு அவ்வளவு உங்க மரியாதை கூடும். அடுத்து துலாம்ல இருந்து மீனம் வரைக்கும் சாயங்காலத்துக்கு மேல எப்படிப்பட்ட மாற்றங்கள் வரப்போகுதுன்னு பார்க்கலாம். துலாம் ராசி ஆட்களுக்கு இன்னைக்கு எனர்ஜி எப்படி மாறுதுன்னு பாருங்களேன். பகல் பூரா ஒரே டயர்டா, கடன் டென்ஷனோட, யார் பேச்சும் கேட்காத ஒரு பிடிவாதத்தோட இருப்பாங்க. ஆனா 7 மணிக்கு மேல அப்படியே ரிவர்ஸ். புதுசா ஒரு தைரியம் வரும். லைஃப் பார்ட்னர் சொல்ற ஐடியாஸை கேட்டு ரொம்ப பாசிட்டிவான சேஞ்சஸ் கொண்டு வருவீங்க. விருச்சகத்துக்கு இன்னைக்கு எதிர்பாராத இடத்திலிருந்து பணம் வரும். 7 மணிக்கு மேல டிராவல்ல இருந்த தடைகள் எல்லாம் உடைஞ்சு ஊர் போய் சேருவீங்க. தனுசுக்கு விஐபிஸ் எல்லாம் பாராட்டுவாங்க. பிசினஸ்ல செம்ம லாபம் இருக்கு. ஆனா அந்த எமோஷனல் ஆகி பேசுறத மட்டும் கொஞ்சம் கண்ட்ரோல் பண்ணிக்கோங்க, இல்லனா தேவையில்லாத சிக்கல் வரலாம். மகர ராசிக்கு உங்க பார்ட்னரோட உடம்பு ரொம்ப நல்லா தேறிடும். வீட்ல சந்தோஷம் பெருகும். புதுசா சொத்து சேரதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. பசங்க கொஞ்சம் பிடிவாதம் பிடிப்பாங்க, அதை கண்டுக்காம விட்டுடுங்க. அவங்க கூட ஆர்கியூ பண்ணாம இருந்தாலே உங்க மன நிம்மதி சூப்பரா இருக்கும். கும்பராசி நண்பர்களே, ரொம்ப கவனமா கேளுங்க. இன்னைக்கு 7 மணி வரைக்கும் உங்களுக்கு சந்திராஷ்டமம் இருக்கு. சோ யாருக்கும் எந்த ப்ராமிஸும் பண்ணாதீங்க. கோபத்தை முழுசா கண்ட்ரோல் பண்ணுங்க. ஓவரா யோசிச்சு நீங்களே உங்களை டென்ஷன் ஆக்கிக்காதீங்க. 7 மணிக்கு மேலதான் உங்களுக்கு நல்ல நேரமே ஆரம்பிக்குது. அது வரைக்கும் கொஞ்சம் சைலண்டா அமைதியா இருக்கிறது ரொம்ப ரொம்ப அவசியம். மீனத்துக்கு பகல் டைம் ரொம்பவே சூப்பர். செய்யற வேலைகள் எல்லாம் சுமூகமா முடியும்.
ஆனா 7 மணிக்கு மேல சந்திராஷ்டமம் கரெக்டா உங்ககிட்ட வரதால கஸ்டமர்ஸ் கிட்டயோ பிசினஸ் பார்ட்னர்ஸ் கிட்டயோ வீண் விவாதமே வேணாம். முக்கியமா நைட் டைம்ல உங்க வயிறு சம்பந்தப்பட்ட ஹெல்த்ல கொஞ்சம் எக்ஸ்ட்ரா கேர் எடுத்துக்கோங்க. சாப்பாட்டுல கவனம் தேவை. கடைசியா இன்னைக்கு நாளோட முக்கியமான நேரங்கள் என்னென்னு ஒரு குவிக் ஷீட் பார்த்துடலாம். இந்த டைமிங்ஸ் எல்லாம் ஒரு நோட்ல எழுதி வச்சுக்கோங்க. இன்னைக்கு நல்ல நேரங்கள்னு பார்த்தா காலையில 6லிருந்து 7, 9லிருந்து 10, மதியம் 2லிருந்து 3, அப்புறம் சாயங்காலம் 4லிருந்து 5. உங்க முக்கியமான மீட்டிங்ஸ் முடிவுகள்லாம் இந்த டைம்ல பிளான் பண்ணுங்க. ஆனா மதியம் 12லிருந்து 1:30 வரைக்கும் ராகு காலம், காலையில 7:30 மணிலிருந்து 9 மணி வரைக்கும் யமகண்டம் இருக்கு. இந்த நேரத்துல புதுசா எதையும் ஆரம்பிக்க வேண்டாம். எல்லா ராசி நண்பர்களுக்கும் இன்னைக்கு தடைகள் விலகி சந்தோஷம் அதிகரிக்க இயற்கையின் பேரருள் கண்டிப்பா துணையா இருக்கும். கிரகங்களோட சுழற்சியை தெரிஞ்சுக்கிறது நம்ம அன்றாட வாழ்க்கையை எவ்வளோ ஈஸியா பிளான் பண்ண உதவுதுன்னு இன்னைக்கு பார்த்தோம். ஆனா ஃபைனலா ஒரு விஷயம் யோசிச்சு பாருங்க. கிரகங்கள் நம்மளை இயக்குதா இல்ல இந்த கிரகங்களோட ஆற்றலை முன்கூட்டியே தெரிஞ்சுக்கிட்டு நம்ம வாழ்க்கையை நம்மளே சூப்பரா டிசைன் பண்ணிக்கிறோமா? கண்டிப்பா யோசிங்க. இந்த அலசல் உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லா இருந்திருக்கும் நம்புறேன். நாளைக்கு இன்னொரு அப்டேட்டோட உங்களை சந்திக்கிறேன். ரொம்ப நன்றி.